இப்போது அநேகமாக மே 8ன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் மே 8 இங்கே காமராஜர் அரங்கத்தில் வந்து பாரு ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி அவர் நடத்துவதாக இருந்தது. ரைட்டுங்களா? அவர் 3 மாதம் இந்த குடும்ப பிரச்சனைலாம் விட்டுட்டு எல்லாம் மற்ற இடத்துல ஊழியம் பண்ணி அவர் சொந்த வீட்டோட போய் செங்கோட்டையில் போய் அவர் காரியங்களே வந்து பார்த்தா இருந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தா ஜே ரீபான்னு சொல்லிட்டு ஒரு இது வராது. திரும்பி வந்து பாரு நம்ம வரணும், ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், அடுத்த ஊழியர்களை செய்யணும், அப்புறம் திருச்சபை கட்டணும். அப்போ ஏற்கனவே ஒரு 3000 பேருக்கு மேலே இருந்த கிங்ஸ் ஜென்ரேஷன்ற திருச்சபையில் இவங்க பிரச்சனையெல்லாம் உருவாக்கி எப்படி எப்படிலாம் அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ சர்ச்சையெல்லாம் பூட்டி எல்லாவற்றையும் நாசப்பட்டு இவரை நிர்கதியாக அனுப்பிவிட்டார்கள். இவரு அது பிறகு சர்ச்சை கட்டுவதற்கு சேர்த்து வச்சிருந்த காணிக்கையெல்லாம் கூட அந்த ஏமாற்றி விட்டார்கள். கூட இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர், அதுக்கப்புறம் வீட்டில் பின்புறம் எல்லாமே இவர் குடும்பம், இவரை நம்பியிருந்த துணை பாஸ்டராகட்டும், இவர் கூட இருந்த குடும்பமாகட்டும் எல்லாம் செய்து பின்னிய ஒரு சதி வலையில் சிக்கி கொண்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னா அவர் எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, எந்த இடத்துலையும் மேடையில் பேசல, எதுவும் பண்ணல. கடைசியாக வந்து பாரு இந்த ஜே ரீபான்ன்றது ரொம்ப காரியங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பாரு அடுத்த மாதம் வரப்போகுது. அதை பண்ணிவிட்டு அவர் ஜெயித்து விட்டால் திரும்பி அவருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திரும்பி அவர் முன்னேறி விடுவாரோ, திரும்பி ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாறி விடுவாரோ, திரும்பி திருச்சபையில் நடத்தி விடுவாரோ, திரும்பி திருச்சபையில் கட்டி விடுவாரோ, திரும்பி தேவனுக்காக வந்து பாரு ஒரு துதி ஆராதனை எடுத்து விடுவாரோ போன்ற காரியங்கள் மத்தியில் கடைசியாக எப்படி இருந்தாலும் எழுப்பக்கூட உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எலெக்ஷன் வருது, கடைசி இப்போ நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கேப்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரெண்ட் வரும். பேசாதவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க, குற்றம் இல்லாதவங்க குற்றம் ஆரம்பிப்பாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது போல் இவருக்கு எதிராக தீட்டப்பட்ட இந்த சதி தான்.